ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிமார்ட் திண்டுக்கல் டிமார்ட் வந்து நான் போயிருந்தேன் ஷாப்பிங்காக. ஸோ அதில் வந்துட்டு ஒரு 2-3 வீடியோ நம்ம சேனலில் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் போனேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அவ்வளோவா ஐடியாஸ் கிடைக்கல. ஜஸ்ட் வந்துட்டு நான் பார்த்துட்டு எனக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் திண்டுக்கல் டிமார்ட் தான் இருக்குது. ஸோ அங்கே நான் போயிருந்தேன். ஸோ டேரெக்டாக நம்ம ரேண்டமாக நான் என்னென்ன பார்த்தேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த கப் வந்து மேக்ஸிமம் ஜூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 25 பீசஸ் இருக்கும். ஸோ ரேட் எல்லாமே நான் தெரிஞ்சதை சொல்லிடுறேன், இல்லாட்டி நான் வந்து மேலே ஸ்க்ரீனில் போட்டேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த உட்டன் ஸ்பூன், இது வந்து 49. ஸோ இது வந்து கேக்கெலாம் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் அண்ட் த்ரோ தான் இதுவுமே. ஸோ இங்கே பார்க்குற ஒரு கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து யூஸ் அண்ட் த்ரோ. நெக்ஸ்ட்டு இது வந்து சாப்பாடெல்லாம் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகிறதுக்கும், அது யாருக்காவது நம்ம சாப்பாடு டொனேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து வாங்கினோம்னா யூஸ் ஆகும். இதில் வந்து மொத்தம் 10 பீஸ் இருந்துச்சு, அதுவே 79 வந்துச்சு. பட் பரவாயில்ல. ஸோ ஒரு பீஸே 10 ரூபா 20 ரூபா சொல்லுவாங்க, இங்கே வந்து 10 பீஸ் 80 ரூபா கிட்ட வருது. அதே போல் தான் இந்த பிளேட்டும், இதில் வந்து மொத்தம் 50 இருந்துச்சு. ஸோ இது வந்து 99 பேப்பர் பிளேட்டு. ஸோ அவ்வளோதான், இது எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு. பட் அந்த ரேட்லேயே இந்த சாமி பூஜை பொருட்கள் இருந்துச்சு. ஸோ அதையுமே நான் வந்து ரேண்டமாக எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த சாம்பிராணி தூவம் போடுறது, அது வேறு வேறு ஃப்ளேவரில் வேறு வேறு கம்பெனியில் வேறு வேறு அளவுகளில் இருந்துச்சு. ஸோ எல்லாமே நான் ரேண்டமாக எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன தேவையோ அது மட்டுமே நான் வாங்கிட்டு இருந்தேன். இது வந்து சாம்பிராணி வில்லை, அப்புறம் வந்து பெரிய கட்டி சாம்பிராணி, அந்த மாதிரி எல்லாமே நிறைய இருந்துச்சு. அண்ட் இது வந்து பச்சை கற்பூரம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது சூடம் கிடையாது, பச்சை கற்பூரம். ஸோ இதில் வந்து பெருசு வாங்கலை, பெருசு 100 கிட்ட சொன்னாங்க. ஸோ சின்னதை எடுத்துக்கிட்டோம். அதே போல் வேறு வேறு அந்த சாம்பிராணி இதெல்லாமே இந்த பூஜை பொருட்கள் தான். அதான் சொன்னேன்ல, வேறு அளவுகளில் வேறு கம்பெனி பிராண்டில் நிறையா இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே மங்கள் தீப் அப்படின்ற ஒரு பிராண்டோடது. அண்ட் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே எனக்கு தேவையில்லை. நான் மேக்ஸிமம் நான் அங்கே வந்துட்டு இந்த பேக்கிங் ப்ராடக்டை தான் வாங்கிக்கலாம், கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் போயிருந்தேன். ஸோ எனக்கு எது தேவையோ அதை மட்டுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பூஜை பொருட்களை ஒட்டியே வந்துட்டு அந்த ரேக்லேயே இந்த டிஷ்யூ பேப்பர் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து எனக்கு ஒன்று வாங்கிட்டேன். அதே போல் இந்த மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வந்து நான் எடுத்து பார்க்கல, அப்படியே தான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து நிறைய பிராண்டில் இருந்துச்சுங்க. ஸோ இதில் வந்துட்டு எது வந்து ரேட் கம்மியாக இருக்கும், அதே போல் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்றத பொறுத்து நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பிராண்டில் நான் வந்து 2, அதாவது 90 ரூபாய்க்கு பை 1 கெட் 1 ஃப்ரீயில் இருந்துச்சு. அண்ட் அதை மட்டும்தான் நான் வாங்கியிருந்தேன். அந்த ரேட்டில் எதுவுமே எனக்கு தேவைப்படலை. சாமி பூஜை பொருட்களாக இருக்கட்டும், வேறு எதுவுமே அந்த ரேட்டில் எனக்கு தேவைப்படலை. அதனால் அடுத்தடுத்து நான் வேறு வந்துட்டு இந்த பேக்கிங் ப்ராடக்ட் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும் பொழுது இந்த வெனிலா எசன்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த ரேட்டில் வந்துட்டு நிறைய ஃப்ளேவர் நிறைய இதில் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதே போல் கார்ன்ஃப்ளவர், கஸ்டர்ட் பவுடர் எல்லாமே இருந்துச்சுங்க. ஸோ அந்த ரேட் மட்டும் ஜஸ்ட் நான் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். 35, 45 அந்த ரேஞ்சில் தான் எல்லாமே இருந்துச்சு. அதே போல் மில்க் மேடு பார்த்தேன். ஸோ இதுவுமே கொஞ்சம் அந்த அளவை பொறுத்து ரேட் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம வெளியே வாங்குறத காட்டிலும் அங்கே வந்து ஒரு 2 ரூபா 3 ரூபா வித்தியாசம் இருக்கும், ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. அதே போல் ஃப்ரெஷ் க்ரீம் எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அதில் வந்து 2 நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதோட ரேட் எல்லாமே நான் சொல்லலை அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் வந்து வீடியோ பார்க்கும் பொழுது பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸாக இருக்கும். அதே போல் இந்த ரேட்டில் வந்து என்னென்ன இருந்துச்சுன்னா, இந்த ரவா தோசை, முறுக்கு மாவு, கொலக்கட்டை மாவு, அப்புறம் இதுக தான் வந்துட்டு டோட்டலாக மொத்தமாக இருந்துச்சு. அது ஒன்றுனா நான் எடுத்து பார்க்கல. ஸோ அது வந்து அப்படியே உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த நட்டலா, ஸோ இது நம்ம வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். பட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, இப்போதைக்கு தேவைப்படலை. நம்ம ஆர்டர் வந்து எடுக்கும் பொழுது அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நட்டலா, அப்புறம் வந்து இந்த பீனட் பட்டர் வேறு வேறு பிராண்டில் பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து நான் வந்து ஒன்றுனா ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த பிராண்டோடது 139 கிட்ட இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஜாம், கிசான் ஜாம், அதான் அது வேறு ஃப்ரூட் மிக்ஸ்டு ஜாம், ஸோ இதெல்லாமே இருந்துச்சு. அதே போல் பாஸ்தா வந்து ஒன்று நாங்கள் எடுத்தோம். இது வந்துட்டு ரேட் வந்து பில்லில் இருக்குது, நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். அதே போல் இது வந்து மக்ரோனி பாஸ்தா, சீஸ் பாஸ்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம். இது வந்து எடுத்து நான் சும்மா ரேட் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன், எதுவுமே வாங்கலை. நான் மேக்ஸிமம் இந்த மளிகை ஜாமான் எதுவுமே நான் வாங்குறதுக்காக போல், எனக்கு வந்து பேக்கிங் ப்ராடக்ட் தான் ஏதாவது அஃபோர்டபுளாக கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக தான் நான் போயிருந்தேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் வீடியோக்காக நான் அங்கங்கே ஒன்று எடுத்து வந்து ரேண்டமாக தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்பொழுது கொஞ்சம் டீட்டெயிலாகவே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பேக்கிங் பவுடர் மறந்துட்டு போயிட்டேன். திருப்பி வந்து இங்கே வந்து பேக்கிங் சோடா இல்லை, பேக்கிங் பவுடர் மட்டும் இருந்துச்சு. அதை மட்டும் நான் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதே போல் இந்த
கொக்கோ பவுடர் பார்த்தேங்க. கொக்கோ பவுடர் சுத்தமாகவே கிடையாது. அண்ட் இதுதான் இருந்துச்சு ஃபைனலி வீக்ஃபீல்டு அப்படின்ற பிராண்டில் 100 கிராமு 85 கிட்ட இருந்துச்சு. ஸோ அதே போல் ஈஸ்ட்டும் பக்கத்தில் இருந்துச்சு. ஈஸ்ட்டும் இப்போதைக்கு தேவையில்லை, அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பிராண்டட்னா கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதே போல் என் ஃப்ரெண்டு வந்தவங்க வந்துட்டு பாதாம் முந்திரி இருக்கிற பக்கம் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயுமே போய் நம்ம ரேட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் ரேட் பார்த்துட்டு இருந்தேன். பாதாம் முந்திரி எல்லாமே எல்லா பக்கம் இருக்கிற ரேட்டை விட கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப ரேட் வித்தியாசம்லாம் இருக்காது. ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு இந்த பாதாம் முந்திரி. வேறு எதையும் நான் எடுத்து பார்க்கல. டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நான் வந்துட்டு இருந்தேன். அதே போல் வினிகர் மறந்துட்டேங்க. திருப்பி ஓடி வந்து வினிகர் எடுத்துகிட்டு போகலான்ட்டு பெரிய பாட்டில் பார்த்தேன். பெரிய பாட்டில் தேவையில்லை. இந்த ஹரிமா பிராண்டு, ஸோ இந்த பிராண்டில் வினிகர் மட்டும் நான் வந்து எடுத்துட்டேன். அப்புறம் இந்த ரேக் ஃபுல்லாகவே வந்துட்டு சாஸஸ் தாங்க அதிகமாக இருந்துச்சு. சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், அப்புறம் வந்து பீஸா சாஸ், இதை சேஸ்வான் சாஸ், இதெல்லாமே இருந்துச்சு. இதெல்லாமே இந்த ஷாப் வைக்கிறாங்க இல்லையா, நூடுல்ஸ் கடை இதெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். நமக்குமே ஃப்யூச்சரில் பீஸா செய்கிறதுக்கு கண்டிப்பாக அது தேவைப்படும்னு நினைக்கிறேன். வேணால் வந்து எடுத்துக்கலாம். சும்மா அது எல்லாமே நான் வந்து ஒரு சைடு இருக்கிறத ரேண்டமாக நான் வந்து எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். மைனஸ் இருந்துச்சுங்க, வெஜ் மைனஸ் எல்லாமே இருந்துச்சு. வெஜ் மைனஸ் பெரிய பாக்கெட்டே இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் நம்ம வந்து இப்போ கேக் பேக்கிங் செய்ய போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பீஸா, சாண்ட்விச், பர்கர் இதெல்லாம் செய்யும் பொழுது இந்த சாஸஸ் எல்லாமே யூஸ் ஆகும். அதே போல் சேஸ்வான் சில்லி சாஸ், பீஸா சாஸ், மயனேஸ் இதெல்லாமே யூஸ் ஆகும். அப்போ வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஃப்யூச்சரில் எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ரேக்கில் தான் அந்த பேக்கிங் ப்ராடக்ட்டு கொஞ்சமாக தான் இருந்துச்சு. கொக்கோ பவுடர், அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் அந்த எசன்ஸு எல்லாமே அதே ரேட்டில் தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே ரேண்டமாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு வந்தப்போ இந்த வெசல் கிளீனிங் ஃபுல்லாகவே இருந்துச்சு. உங்களுக்கு சோப் வேணுமா அல்லது லிக்யூடு வேணுமா, ஸோ அது எல்லாத்துலேயுமே தனித்தனியாக ஒன்றுக்கும் ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க. மொத்தமாக எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், அது தனித்தனியாக எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லை சோப் வேணாம் எனக்கு லிக்யூட் வேணும் அப்படின்னாலுமே இந்த விம் லிக்யூடுன்னு தனியாக பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ அதுவும் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ 2 பேக் வந்து 66, 96 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பிராண்டை பொறுத்து ரேட் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் 2 சைடு ரேக்கில் வந்து சில ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி சென்டரில் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. இது வந்து ரேக்கில் இருந்தது இந்த லைசால் கிளீனிங், அப்புறம் வந்து அதே தான் ஆகும் வீடு வந்து மாப் போடுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூடு வேறு பிராண்டில் வேறு அளவுகளில் இருந்துச்சு. அதே போல் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே இருந்துச்சுங்க. ஸோ எல்லாமே நமக்கு என்ன தேவையோ அதை வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப கம்மியான குவான்டிட்டியிலே இருந்துச்சு, அதிகமான குவான்டிட்டியிலே இருந்துச்சு. அதே போல் இன்னும் இந்த சைடு வந்தப்போ இந்த ஷாம்பூ, ஹேர் கண்டிஷ்னர், ஹேர் ஆயில், இந்த ப்ராடக்ட் எல்லாமே இந்த சைடு தனியாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் ரேண்டமாக தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகும்பொழுது நான் ஒரு ரேக்லையும் என்னென்ன இருக்குது அப்படின்றத மட்டுமே தனியாக நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போ ரேண்டமாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக பார்ட் 2, பார்ட் 3 வீடியோ இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றதையுமே உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ இதுவரை ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.